ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு ஒரு vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டு சண்டே எடுத்த vlog தான். அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் ஒரு நான்வெஜ் சமையல். அப்புறம் அன்றைக்கி டே எப்படி போகுது, அப்புறம் வீட்டில் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் பண்ணுற வேலை தான். அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் தான் இந்த ஒரு vlog-ஆக போட்டிருக்கேன். ரொம்ப நாளாகவே வெளியில் ட்ரிப்பு போனது, அப்புறம் நம்ம ஷாப்பிங் போகிறது, இந்த மாதிரி வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தேன். சரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி vlog வீட்டில் நம்ம சமையல் பண்ணி எடுத்து, அதனால் சரி இன்றைக்கி அது ஒரு vlog-ஆக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு காலையிலே எந்திரிச்சு குளிச்சிட்டேனா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நான் காலையில் எந்திரிச்சு குளிக்க மாட்டேன். எல்லா வேலையும் முடிச்சு மத்தியானம் போல் தான் குளிப்பேன். சாட்டர்டே சண்டேனா எல்லாருக்கும் லீவாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லா நாளுமே ஒர்க்கு தான். ஏன்னா 3 வேளை சமையல் இல்லை, அதனால எப்போயுமே அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். யாருக்கு லீவ் விட்டாலும் நமக்கு அந்த லீவ் கிடையவே கிடையாது. அன்றைக்கி சண்டே தான் ஸ்பெஷலாக வேறு கேட்பாங்க. மோஸ்ட்டாக என் பொண்ணு லீவ் நாள்னால் லேட்டாக தான் எழுந்திரிப்பாள். அன்றைக்கி vlog எடுக்கணும்னு சொல்லி அவளையும் சீக்கிரம் எழுப்பி குளிக்க சொல்லிவிட்டு அவள் வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டேன். தலையெல்லாம் சீவிடுறது, அப்புறம் பவுடர் அடித்து பொட்டு வைக்கிறதெல்லாம் அவளே பண்ணிட்டா. அப்புறம் 2 பேரும் குளித்து கிளம்பி கீழே வந்தாச்சு. எப்பயுமே மார்னிங் மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது ஆரா தான் நம்மளை வெல்கம் பண்ணுறது. ஒரே குஷியாயிருவா. சரி போதும் ஆரா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை தான். மாவு தான் வெளியில் எடுத்துகிட்ருக்கேன். ஆல்ரெடி சட்னி அரைச்சி வச்சுருந்தேன். அது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்கலை. சில பேர் வீட்டில் லைட்டாக அந்த கல் தோசை மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி எல்லாம் ஊற்றுவாங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே மொறுமொறுன்னு தான் சொல்லணும். அதுவும் மெயினாக சாக்ஷிக்கெல்லாம் ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கணும். நான் சட்னி அரைச்சிருந்தேன். நாள் லெஃப்ட் ஓவர் காலையில் பூரியும் சன்னாவும் வச்சுருந்ததில் அந்த சன்னா மசாலா மிச்சம் இருந்துச்சு. அதோடு தான் சேர்த்து சட்னி அரைச்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையோடு முடிச்சாச்சு. ஹஸ்பண்ட் டெய்லியுமே காலையில் கரெக்டாக அந்த வாக்கிங் எக்ஸசைஸை மிஸ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி குளிச்சுட்டும் வந்தாச்சு, அப்படியே தோசையை சுட்டு கொடுத்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா அந்த மதியானம் லஞ்சு செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும். வாஷிங் மிஷினில் போடுறது, அதை ஓடி முடித்ததும் அதை எடுத்து காய போடுறது, இது ஒரு பெரிய வேலை தான். இந்த வேலையை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னா மிஷின்குள்ளே துணி அப்படியே இருக்கும். அப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதனால் இந்த இடையில அந்த வேலையை முடிச்சிடணும். காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாவும் பொண்ணும் சிக்கன் வாங்க போயிட்டாங்க. அந்த கேப்பில் தான் துணியெல்லாம் துவைக்க போட்டுட்டு வெளியில் வந்தேன். சும்மா நம்ம கார்டன்லாம் பார்க்கலாம். கிளைமேட்டும் கொஞ்சம் அன்றைக்கி நல்லா தான் இருந்துச்சு. வெளியில் வந்துட்டோன்னா ஆராவும் கொஞ்சம் அப்படியே இந்த வாசப்படிக்கிட்ட உட்காந்துருப்பா. ஆனால் வீட்டுக்கு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால் அவள் வரமாட்டா மோஸ்ட்டாக. டெய்லியுமே கார்டனில் செம்பருத்தி நிறைய பூக்கும். ரெட்டு ஒன்று, ஒயிட் ஒன்று, சந்தன கலர் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் பப்பாளி மரம் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய காய் விட்டுருக்கு. மரமே சாயிற அளவுக்கு வெயிட்டு தாங்க முடியாமல் அதில் ஒன்று நைட்டாக பழுத்துருச்சு. ஆல்ரெடி 2-3 நம்ம எடுத்து நாங்கள் நறுக்கி சாப்பிட்டோம். நல்ல ஒரு இனிப்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த காய் பிடுங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரி இன்னும் ஒரு 2-3 நாள் போட்டுன்ட்டு தான் விட்டுட்டேன். இதுதான் அந்த வெள்ளை செம்பருத்தி. நல்லா காற்றடிச்சிட்டு சூப்பராக இருந்தது கிளைமேட் அன்னைக்கு காலையில். சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. இனி லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். எப்பயுமே சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னோன்னா நம்ம சொல்கிற வெயிட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா நான்வெஜ் பிரியர்கள் அவங்கெல்லாம். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மார்னிங் ஒரு 11 o'clock டீயை இப்போயே போட்டு கொடுத்துடலான்னு. ஏன்னா வெளியில் போகணுன்னு சொன்னாங்க. ஏன்னா சிம் கார்டு போடலான்னு. சாக்ஷிக்கு புதுசாக டேப் வாங்கியிருக்கு. அதுக்கு சிம் கார்டு போடலான்னு தான் வெளியில் போகிறாங்க. சின்ன பிள்ளைக்கு டேபா அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, படிப்பு சம்மந்தமாக தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். மொபைல் பார்க்குறத அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக இருக்கட்டுமேன்னு டேப்
வாங்கினோம். ஃபஸ்ட்டாக குக்கரில் சாதம் வச்சிடலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா எங்கள் ஆரா வந்து பசியோடு வெயிட் பண்ணிகிட்ருப்பா. சாதம் வச்சுட்டா அவளுக்கு சிக்கன் பண்ணதும் எடுத்து பிசைஞ்சு வச்சிடலான்னு. இந்த சோஃபா செட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மெயினாக இந்த டீபாய் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினது. அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். படிக்கிறேன்ற பேரில் அத்தனை புக்ஸையும் டீபாய் மேலே வச்சுருந்தா எல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணியாச்சு. டெய்லியுமே காலையில் இந்த டைனிங் டேபிளும் டீபாயும் கண்டிப்பாக நான் தொடச்சிருவேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சுக்கு முன்னாடியோ. சிக்கன் பீஸ்லாம் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் அந்த பிரெஸ்ட்டு பீஸ் மாதிரி இருக்குல்ல சக்கையாக, அதெல்லாம் நான் வந்து மெயினாக வந்து எங்கள் ஆராக்கு எடுத்துருவேன். அவளுக்கு வந்து அதை வேக வச்சு உப்போ எதுவுமே போட மாட்டேன். வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு சாதத்தில் பிசைஞ்சு வச்சுருவேன். சண்டே எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவியும் கீ ரைஸும், கொஞ்சம் ஒயிட் ரைஸும் வைக்கிறேன், ரசம், எக்கு, அதுக்கப்புறம் ஹனி சிக்கன் தான். ரொம்ப நாளாக என் பொண்ணு கேட்டுட்டு இருந்தா. அதனால் அதுவும் ஒரு ஸ்டார்டர் மாதிரி பண்ணிடலான்ட்டு போட்டுட்டு அப்பாவும் பொண்ணும் வந்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்து கார்டன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் கார் எடுத்து வெளியே வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு. என் பொண்ணும் வந்து ரைட்டிங் ஒர்க்லாம் இருக்குன்னு சொல்லி அவளும் ஒரு பக்கம் எழுத உட்காந்துட்டா. ஆராக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அவளுக்கு வச்சுருந்த சிக்கன் வெந்துருச்சு, அதனால் அவளுக்கும் சாப்பாடு வச்சிடலான்னு வச்சாச்சு. எனக்கு பிடிச்ச ரெசிபி அப்படிங்கிற மாதிரி ஃபேஸை பார்ப்பா. எப்பயுமே அவளுக்கு வந்து பிடிச்சதை வச்சோன்னு நம்மளை ஒரு தடவை பார்த்துட்டு தான் சாப்பிடுவா. பாருங்கள், பவுலே நல்லா க்ளீனாக இருக்கா, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா. ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் வந்து செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கங்கே செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கும் அந்த குக்கிங் வேலை போயிட்டு இருந்தது. கிரேவி வச்சு முடிச்சாச்சு. அப்படியே சைடில் ரசமும் வச்சாச்சு. நல்லா மணக்க நெய்யும் ஊற்றி தேங்காய் பாலும் ஊற்றி சாதம் ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்போ நான் ஹனி சிக்கன் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹனி சிக்கனுக்கு வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற லைட்டாக மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து பிசைச்சுக்கணும், தண்ணியே விடாமல். ஒரு பக்கம் காய வச்சுருந்தேன். நல்லா சூடாகட்டும். சூடான எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. உள்ளெல்லாம் நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வேக விடுங்க. நான் வந்து கொஞ்சம் விங்ஸும் கொஞ்சம் லெக் பீஸும் மாதிரி எடுத்துருந்தேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் கார்லிக்கை நல்லா ஃபைன் சாப் பண்ணிடுங்க. ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் பட்டர் விட்டுட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக்கையும் அதில் போட்டு, கார்லிக் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் ஹனி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன்லாம் அதில் போட்டுடலாம். நல்லா கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா பரட்டி விட்டுருங்க. எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பரட்டி விடுங்க. முதலே இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். நல்லா மேலே வெள்ளை எல்லாம் தூவி விட்டு சூடாக பரிமாறினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா காரமும் அந்த இனிப்பும் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக செம்மையாக இருந்தது. மோஸ்ட்டாக சண்டே வந்து நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு நான்வெஜ் எடுத்துட்டு அன்றைக்கி ஒரு மலையாள மூவி தான் போட்டிருந்தாங்க, ட்ரீடம்னு சொல்லிட்டு ஹாட் ஸ்டாரில். நல்லா தான் இருந்தது. மத்தியானம் கொஞ்சம், நைட் கொஞ்சமாக பார்த்து முடிச்சிட்டோம். நல்லா த்ரில்லிங்காக இருந்தது. நீங்களும் பாருங்கள், ஹாட் ஸ்டாரில் இருக்குது. அப்புறம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து 2 வீலரில் ஒரு பாட்டில் வந்து செடி மாற்றிட்டு வரேன், நர்சரி வரைக்கும் போகிறேன்னு கிளம்பிட்டாங்க. நான் வந்து அந்த வாஷிங் மிஷினில் போட்ட துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து காய போட்டுட்டு இருந்தேன். முன்னாடி கீழே ஒரு ஸ்டாண்டு தான் வச்சுருந்தேன், அதில் தான் துணி காய போட்டுட்டு இருந்தேன். இடத்த அடைச்சிட்டு இருந்தது. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இந்த மாதிரி நல்லா கயிறு மேலே ஏற்றி விட்டுக்கலாம். நல்லா இடம் வந்து மிச்சமாகுது. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மாற்ற போகிறேன்ட்டு மூஞ்சியே மறைக்கிற அளவுக்கு ஒரு செடியை மாற்றிட்டு வந்தாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இந்த ஒரு ரூம் இருக்குது, ஸ்டடி ரூம்னு. அங்கே வந்து கார்னரில் வைக்கலான்னு இந்த 1 மந்த் ஊருக்கு போனதில் அங்கேருந்து பிளான்ட்டு காஞ்சு போச்சு. வந்ததுலேருந்து அதில் மாற்ற டைமே இல்லை. அதனால் வண்டியில் போய் பக்கத்தில் தான் இருக்குது நர்சரி, அதனால் அங்கே போயிட்டு ஒன்று ஒன்றா மாற்றிட்டு வந்தாங்க. கொஞ்சம் பெரிய பாட்டு அப்படிங்கிறதுனால இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே பால்கனியில் வரும். அதனால் கொஞ்சம் பெரிய பாட்டுங்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போனோம். இந்த மாதிரி கார்னரில் வைக்கும்போது நல்ல பெரிய பாட், நல்ல உயரமான செடியாக வைக்கும்போது பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். அப்புறம் ஒரு ஈவினிங் போல் ரீல்ஸ் எடுத்தோம். அந்த காமெடி ரீல்ஸ்லாம் என் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன், அதுக்காக எடுத்தோம். ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டி, அதுக்காக தான் இந்த கிஃப்ட்டு. அதில் சாட்சி வந்து பேர் எழுதிட்டு இருந்தா. அது வந்து கம்யூனிட்டிக்குள்ளே தான் தெரிஞ்சவங்க. நானும் போக வேண்டியது தான், ஆனால் கொஞ்சம் வேலை இருந்ததுனால போகல. அதனால் அவங்க 2 பேரை மட்டும் அனுப்பிச்சி விட்டுட்டேன். அவங்க கிளம்பிட்டாங்க.
ஆராக்கு சிக்கன் ரைஸ் இருந்தது, அதை அவளுக்கு வச்சுட்டு 2 பேரும் பர்த்டே பார்ட்டி போயிட்டு வந்துட்டாங்க. அங்கே கம்பல் பண்ணாங்கன்னு ஹஸ்பண்ட் அங்கேயே சாப்பிட்டாங்க. ஆனால் சாக்ஷி வந்து சாப்பிடல. ஏன்னா அவளுக்கு அந்த ஹனி சிக்கனும் கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் இருந்தது. அதனால வீட்டில் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வந்துட்டாலாம். எனக்கு வந்து ரைஸும் ரசமும் சிக்கன் கிரேவியும் இருந்தது. ரெண்டும் கலந்து சாப்பிடும்போது நல்லா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை சாப்பிட்டுக்கிட்டேன். இல்லைன்னா சப்பாத்தி தான் சுடலான்னு இருந்தேன். அவங்க அங்கே சாப்பிட்டுட்டதுனால அந்த வேலை மிச்சமாயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு பனானா தான். எப்பயுமே அந்த பனானா வந்து மஸ்ட்டு. நைட்டு எப்பயுமே எங்கள் வீட்டில் பனானா சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ருந்ததுனால, நான்வெஜ்லாம் சாப்பிட்றதுனால ஒரு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு சும்மா கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் அப்படியே லைட்டாக கொஞ்சம் நடந்துட்டு வருவோன்னு ஒரு 2-3 ரவுண்டு தான் அடித்தோம். ரொம்ப நடக்க முடியல. ஏன்னா மத்தியானம் 3 மணி ஆயிடுச்சா, அதுவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. நைட்டு சாப்பிட வேண்டான்னு தான் இருந்தேன். என்னால் மிட் நைட்டில் பசிக்குமேன்ட்டு தான் கொஞ்சம் சாப்பிட்டது. அதனால் லைட்டாக ஒரு 2-3 ரவுண்ட் மட்டும் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கார் எடுத்து வச்சிருமா, இங்கே இருக்கட்டுமா? மார்னிங் வந்து கார்டன் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு கார் எடுத்து வெளியில் நிறுத்தியிருந்தோம் இல்லையா, அதனால சரின்னு 2 வீலரை திரும்ப வெளியில் பார்க் பண்ணிவிட்டு காரை உள்ளே பார்க் பண்ணிக்கலான்னு அதை எடுத்து வைக்கும்போதே பொண்ணு வந்து திரும்ப புல்லட்டில் ஒரு ரவுண்டு கம்யூனிட்டிக்குள்ளேயே போகணுன்னு கேட்டால், அதனால் அவங்க 2 பேரும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க. இப்படி தான் திடீர்னு புல்லட்டில் ரவுண்ட் போகணும், காரில் ரவுண்ட் போகணுன்னு கேட்டுட்ருப்பா என் பொண்ணு. இதே வேலை தான் அவளுக்கு. 2 பேரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்ததும் காரை உள்ளே நிறுத்திட்டு அவ்வளோதான், இன்றைக்கி டே வந்து முடிஞ்சிருச்சு, தூங்க வேண்டியது தான். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வர ஒரு சில ப்ராடக்ட்டு லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வந்து தெரியும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.